ஓம் பைரவரே போற்றி போற்றி, ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான அஷ்டமி தினத்தில் உன் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்து, உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்து, உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்க உன் அப்பா பைரவமூர்த்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உன் அப்பாவான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். என் தங்கமே, சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கும் மனிதன் கஷ்டம் வரும் பொழுது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை, அது ஒரு தவறான நம்பிக்கை. அவர் நமக்காக நம்முடைய கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கின்றார். அவர் மேலும் நமக்கு நம் தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கின்றார். நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலைமைகளே அன்றி வேறு எதுவுமே இல்லை. மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது ஏன் எனக்கு என்பார்கள். அவர்கள் வளர்ச்சி அடைகையில் ஏன் இந்த வளர்ச்சி எனக்கு என்று கேட்பதே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த திடீர் வளர்ச்சி, திடீர் பணவரவு, திடீர் மகிழ்ச்சி, திடீர் பதவி உயர்வு இப்படியெல்லாம் கேட்கிறார்களா? யாருமே அப்படி கேட்க மாட்டார்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறார் கடவுள் என்று கேட்டதுண்டா? கேட்டதில்லை. வைரம் அறுக்கப்படாமல் பலபலப்பாக மின்னாது, தங்கம் நெருப்பில்லாமல் புனிதமாகாது. நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள், ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள். வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்ந்து இறந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதே போல பிறந்ததிலிருந்தே இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கும் துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கும் ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டான். நிச்சயம் அவருடைய உதவி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கிடைத்தே தீரும். இவர் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையுமே ஆண்டவன் அப்படியே விட்டுவிட மாட்டார். போராட்டங்களிலும் சகிப்பிலுமே மன வலிமை வரும். சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும். சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகிறது. ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை. சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடு இருக்கின்றார். இறைவனின் பார்வை நம் மீது எப்பொழுதும் நோக்கமாக இருக்கின்றன. எனவே நற்சிந்தனையுடன் இறைவனுடைய நாமத்தை ஜெபித்து அவரை வணங்கி அவரிடம் சரணடைந்தால் நாம் நமது சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனையாக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் பெரியதாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் தைரியம் உங்களிடம் இல்லை என்றால் ஒரு நாளும் சோர்ந்து விடாதீர்கள். உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள். வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து கலங்காதீர்கள். பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகங்களை நம்பாதீர்கள், நம்பிக்கைகளை சந்தேகிக்காதீர்கள். உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கடவுளை நம்புங்கள். இந்த பைரவமூர்த்தியை முழுமையாக நம்புங்கள். அவர் நல்லவர்களை நிச்சயம் கைவிட மாட்டார். எனது பக்தனாக இருக்கும் எவரையும் நான் என்றும் கைவிட மாட்டேன். நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப் பார். அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும். நல்லதே நடக்கும். ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி, ஓம் பைரவரே போற்றி போற்றி.